வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அறிவித்த இந்தியா கூட்டணி. தேர்தலில் போட்டியிடுவது ஒரு சித்தாந்த போர். கார்கே எளிமையான மனிதரை ஆதரிக்க வேண்டும். பிரதமர் மோடி பிஜேபி பாணியில் பதிலடி கொடுத்த இந்தியா கூட்டணி. தேர்தலில் வாக்களிக்க என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணியில் நீடிக்கும் சிக்கல் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த, அது மட்டுமல்லாமல் ஆளுநராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்க்கட்சிகளின் அந்த ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பாக யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. தமிழகத்தை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள், அதே போன்று மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இவர்கள் இரண்டு பேரும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற சில பேச்சுக்கள் இருந்து வந்த சூழ்நிலையில், அதாவது திருச்சி சிவா அரசியல் சார்பு இல்லாதவரை நியமிக்க வேண்டும் என்ற வகையில் திருச்சி சிவா அவர்களை எடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நியமிக்கப்படலாம், அதாவது வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சுக்கள் இருந்து வந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு இன்று சுதர்சன் ரெட்டி, அதாவது ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, 2007 முதல் 2011 வரை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கும் பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. ஆந்திராவைச் சேர்ந்த இரண்டு கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் இல்லை. எனவே ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை நியமிக்கும் போது அந்த இரண்டு கட்சிகளின் வாக்குகளை நம்மால் பெற முடியும், இந்தியா கூட்டணி தவிர இரண்டு கட்சிகளின் வாக்குகளை பெற முடியும் என்ற சில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றும் சொல்லப்படுது. இந்த மாதிரி இரண்டு கூட்டணி வேட்பாளர்களும் தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் எளிமையான மனிதரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோன்று தமிழரை ஆதரிக்க வேண்டும் என்று திமுகவிற்கும் பல தரப்பிலிருந்து அரசியல் விமர்சகர்கள் கூறப்பட்டு வருகிறார்கள். இருந்தாலும் தற்போது தமிழர் என்ற நிலையை தாண்டி கருத்தியல் என்ற ஒரு நோக்கத்திலேயே நாங்கள் இந்த முடிவை ஒருங்கிணைந்த கூட்டணியை எடுத்திருக்கிறோம் என்று கனிமொழி அவர்களும் என்று கூறியிருந்த செய்தியையும் நாம் இன்று பார்த்திருப்போம். இவ்வாறாக தற்போது இந்த துணை ஜனாதிபதி தேர்தலானது தற்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது. அதை ஒட்டிய இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வலதுசாரி சிந்தனை மணிக்கணும் அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை திரு முருகையன் உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்று ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி சார்பாக இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது. பல்வேறு ஏற்கனவே முன்னோர்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் ஒரு எதிர்பார்க்காத வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை, தமிழர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருந்தது, அதற்கு அது இப்பொழுது நிறைவேறவில்லை, இந்தியா கூட்டணி சார்பாக உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம். நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்குரிய ஒரு தேர்தல் அல்ல, அகில இந்தியாவுக்கான குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல். இதில் ஒரு தமிழர் போட்டியிடணும், அதை போட்டிக்கு எதிர்கூட்டணியும் ஒரு தமிழரை நாம் போடணும். இப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுழண்டு கொண்டிருந்தது நேற்று வரைக்கும். அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டு ஆந்திராவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி அவர்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இந்தியா அளவில் என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி, இதுதான் இருவரும் கூட்டணிகளாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையுடைய ஒரு நல்ல மனிதர் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு அரசியல் ரீதியாக தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு தமிழர் என்றோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றோ என்பதெல்லாம் பார்த்து, ஏற்கனவே கலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக வர முடியாத ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இல்லை. அவர் கட்சி சார்பற்றவர், அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் இந்திய தேசத்துக்காக பாடுபட்டார். இரண்டாவது முறை அவர் குடியரசு, அது ரைட்டு. ஒரு தடவை அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், ஒரு மரியாதை கொடுத்து எல்லாருமே ஒருங்கிணைந்து அவர் வெற்றி பெற வைத்தோம், ஜனாதிபதியாக சிறப்பாக செயலாற்றினார். இரண்டாவது முறையும் அவரையே போட வேண்டும் என்று சொல்லும்போது அதிலே காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்லை, மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லை, அதனால எதிர்த்து போட்டியிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தொடர்ந்து தமிழர்களை புறக்கணிக்கிறதா இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. அப்படின்னா ஏன் முதல் தேர்தலில் அதே அப்துல் கலாம் ஆதரிச்சோம்? அதனால ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், ஒரு மரியாதை கொடுக்குறோம், ரெண்டாவது தடவையும் அவரை தான் போடணும், நீங்க எடுத்த முடிவுக்கு நாங்களும் அதை கட்டுப்படணும் என்ற அவசியம் இல்லை. அது தமிழ்நாட்டுக்காரரை புறக்கணித்ததாக ஆகாது. அது இன்னொருவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நம்ம நினைச்சிருக்கலாம், அதனால விட்டோம்.
இப்போ வந்து இதுல தமிழ்நாட்டுக்காரரா, தமிழ் பேசுறவரா இல்லையா என்றெல்லாம் அந்த வாக்கிய அந்த ஆரோக்கியத்துக்கே போகக்கூடாது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற 30 ஸ்டேட்டு 35 ஸ்டேட் இருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வட இந்தியாவில் இந்தி மொழி பேசக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம வந்து ஆதரிக்கணும் அவன் முடிவெடுத்துறான்னு வச்சுக்க, கட்சி பேதம் இல்லாம. இது தமிழ்நாட்டுக்காரரு ஒரே ஒரு ஸ்டேட்டு, அவங்க எல்லாரும் சேர்ந்து 49-50 பேரும் ஆதரிச்சோட ஆதரிச்சுட்டு போட்டோம். நம்ம வந்து ஒரு 400 பேர் இருக்கோம், நம்ம ஆதரிச்சு 400 பேர் ஓட்டு போட்டா அங்கே வந்துருவாங்கல்ல. காங்கிரஸ் சார்பில் ஒரு இந்தி பேசுறவரை அங்கே வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு தலைவரை போட்டு வெற்றி பெற்றா அதை வந்து என்டிஏ ஏற்றுக்குமா? இல்லல்ல. சரி, இப்போ இன்னொரு வைக்கிறேன். நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரர் தமிழை சேர்ந்த எல்லாரும் ஓட்டு போடணும்னு பேசுனீங்கல்ல, அதுக்கு எதிர்ப்பா வந்து சிவாவோ மயில்சாமி அண்ணாதுரையோ இல்லை ப. சிதம்பரமோ எல்லாம் போட்டி போடணும். அப்படி போட்டி போட்டா நம்ம சரியா இருக்கும் நமக்கு அப்படின்லாம் நேற்று ஒரு கதையெல்லாம் பேசணும்ல. இப்போ இன்னைக்கு இதே கதையை நான் அப்படியே மாற்றி விடுங்க. இப்போ ஆந்திராக்காரர் நிற்கிறாரு, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, காங்கிரஸ், தெலுங்கு தேசம் எல்லா கட்சியும், பிஜேபி உள்பட எல்லா கட்சியும் சேர்ந்து இப்போ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ ஓட்டு போட்டால் அது நியாயம் என்று என்டிஏ எடுத்துக்கொள்ளுமா? அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதை ஏற்றுக்குவார், சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்குவார், பிஜேபி ஏற்றுக்கும், காங்கிரஸ் ஏற்றுக்கும், எல்லாரும். ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம தெலுங்கு பேசக்கூடியவருப்பா, எல்லாரும் சேர்ந்து அங்கே ஓட்டு போட்டுருவாங்களா? அதை ஏற்பார்களா? இல்லைல்ல. ஆகவே அந்த லாஜிக்கில் பேசுறதே தவறு. இது அகில இந்திய அளவில் நடக்கிற ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இதில் வந்து கொள்கை ரீதியாக தான், இதில் வந்து நீங்கள் வந்து மத ரீதியான கொள்கையோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய ஒரு பிரிவு தான், அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணின்னு ஒரு அமைப்பு வந்தது காரணமே அந்த சித்தாந்த எதிர்பாடு தான். சித்தாந்த எதிர்பாட்டில் இருக்கும்பொழுது அதை வைத்துதான் ஒரு தலைவரை நியமிக்க வேண்டுமே தவிர அல்லது அனௌன்ஸ் பண்ணணும். தேர்தலுக்கு தான், அது தேர்தலை யாரெல்லாம் ஜெயிக்கிட்டான். இன்றைய இருக்க சூழ்நிலைக்கு பிஜேபிக்கு தான் அதிகமான இடங்கள் இருக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்வது போல் எல்லாருமே நாம தெலுங்கர் எல்லாரும் ஓட்டு போடியான்னு ஒரு கால் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஓட்டு போடாம இந்த பக்கம் காங்கிரஸ் வேட்பாளர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஓட்டு போட்டாருன்னு வச்சுங்க, ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம வந்து எதுனாலும் நடக்கட்டும், அது எது நடந்தாலும் அது வந்து தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் யார் ஜெயிச்சு வந்தாலும் நம்ம துணை குடியரசுத் தலைவரா ஏத்துக்க போறோம். ஆனா வந்து இதையெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்னு வச்சுக்கிறது அது சரியா இருக்காது. ஆனா வந்து இன்றைக்கு சிபிஆர் நிக்கிறாருன்னு சொன்னா இந்த எழுத்து நிற்கக்கூடியவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர், ஓரளவுக்கு சிறந்த, அதாவது கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக இன்னைக்கு பார்லிமெண்டினுடைய மேல் சபையை நடத்தக்கூடிய இடத்துல வந்து துணை ஜனாதிபதி இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து அவர் கட்சி சார்பற்றவராக இல்லாமல் ஒரு பொதுவான மனிதனாக சிறப்பாக செயலாற்றுவதற்கு, சிறப்பாக பணி செய்வதற்கு வந்து அவருக்கு வந்து சுதர்சன் ரெட்டிக்கு வந்து ஓரளவுக்கு அந்த திறமை இருக்கும், அல்லது வாய்ப்பு கிடைச்சால் சரியாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுக்காக சிபிஆர் நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல. அவங்க கட்சி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது நடந்து விட்டால், நீங்க இவ்வளவு நாள் வாதம் பண்ணீங்கல்ல 2-3 நாளா, அந்த வாதங்கள் எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கால் சுதர்சன் ரெட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கலாம், வரலாம். எனவே வந்து ஜனநாயகத்தில் எது நடந்தாலும் அதை வரவேற்போம், சிறப்பாக செயல்பட வாழ்த்துகிறோம். கண்டிப்பா சார். திரு வெங்கடேஷ், அதாவது இப்போ சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி இப்போ ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னால உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாமா, அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கூட்டணியிலே கூட எங்கள் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஏன் நிறுத்தலைன்ற மாதிரியான குழப்பங்கள் கூட விளையலாமோ? ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இது இருக்குமா? அது வந்து நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இந்திய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கம் வச்சுட்டு இருக்காரு. அவர் சம்மந்தமான விமான போக்குவரத்து மினிஸ்டர்ஸ்லேருந்து 2 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட்டணியில் ஒரு மினிஸ்டரே இருக்கிறோம். ஆந்திராவில் வந்து பிஜேபி சார்பாக ஒரு மினிஸ்டரே இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி சுதர்சன் ரெட்டி ஆதரிப்பாரு? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இவங்க எப்படின்னா தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். பேசுனீங்கல்ல, தமிழை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் திமுக உள்பட எல்லாரும் ஓட்டு போடணும்னு, அது ஒரு நியாயம் என்று சொல்லி நேற்று எல்லாம் பேசலையா? அந்த அடிப்படையில் தான் இந்த வாதத்தை நான் எடுத்து வச்சா தவறுன்னு தான் சொன்னேன். அந்த வாதம் தவறு. சரி, ரைட், ஓகே சார். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் சார் எடுத்துட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல இப்போ வந்து காங்கிரஸ் ஆதரவோட தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சப்போர்ட் பண்ணுறன்றார். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து வேட்பாளர்ன்றது தாண்டி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே அவங்க வந்து அந்த தர்மம், கூட்டணி தர்மம், இந்தி கூட்டணி சொல்கிறத நாங்கள் கேட்போம், சித்தாந்தம் அதெல்லாம் தாண்டி வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கணும். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோவையின் வாஜ்பாயின்னு அறியப்படுறாரு. கோவையின் வாஜ்பாய் ஏன் அவரை சொல்கிறாங்க? வாஜ்பாய் வந்து
பிஜேபியில பெரிய லீடரா இருந்து மாண்புக்கு பிரதமரா இருந்தாலும் எல்லா கட்சிக்காரர்களும் மிகப்பெரிய நட்பா இருந்தார். மிகப்பெரிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து எந்த கட்சியார் வீட்டுக்கும் போவார். ஏன்னா அவர் தான் வந்து பாகிஸ்தான் லாகூருக்கு பஸ்ஸில் நேரடியாக போனார். அந்த மாதிரிலாம் யாருமே பயப்படுவாங்க, அவரெல்லாம் நேரடியாக அந்த வேலையை பண்ணார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணநலம் மிக்கவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன், கோவிந்த் வாஜ்பாயின்னு அறியப்படுற ஒன்று. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மிக நெருங்கிய நட்பு வட்டத்தில் அவர் இருக்கிறார். அரசியலை விட்டுருங்க, சித்தாந்தத்தை விட்டுருங்க. அரசியல் சித்தாந்தம்லாம் விட்டு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இருக்குல்ல. அப்போ வரப்ப அந்த இப்போ மாண்புக்கு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எல்லா கட்சிக்காரர்களும் போய் பார்க்குறப்ப அவர் வந்து மகாராஷ்டிராலேருந்து சென்னை வந்து மாண்புக்கு முதலமைச்சரை போய் நேரடியாக சந்தித்து உடல் நலம் விசாரித்தார். அப்போ வந்து இப்போ இந்தி கூட்டணியில் ஒருமித்த கருத்தோடு எல்லாரும் இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வேட்பாளர் நிறுத்துறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 24 கட்சிகள் இருக்குது இந்தி கூட்டணியில். 12 கட்சிகள் தான் அதில் கலந்துருக்கு. அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தணும், தனக்கான ஒரு 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 அடையாளத்தை காட்டணும். நாங்கள் வந்து எதனா ஒரு விஷயத்தை பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் செயல்படுறோன்றதை காட்டுறதுக்காக வாலண்டியாக வம்படியாக கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்க கூட இப்படி ஒரு மூவ் சொல்லப்படுது. அதாவது 2026 தேர்தல் நினைச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு எலெக்ஷன் மூவாக தான் பார்க்கப்படுது. பாருங்க 2000 அதாவது வெங்கையா நாயுடு வந்து சவுத்துலேருந்து துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்த பிறகு நார்த்லேருந்து ஜாட் சமூகத்தை சேர்ந்த ராஜஸ்தானை சேர்ந்த ஜெக்தீப் தங்கரை தேர்ந்தெடுத்தாங்க. திருப்பி சவுத்துக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. சவுத்தில் வாய்ப்பு ஏற்கனவே ஆந்திராவுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அடுத்தது கேரளாவும் கர்நாடகாவும் தமிழ்நாடு தான். அதில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே 2 முறை எம்பியாக இருந்திருக்காரு. 1998 இருந்திருக்காரு, 99 இருந்திருக்காரு, 2014 வெறும் 2000 ஓட்டில் தான் தோத்தார். அவர் ரொம்ப நெருக்கமான இடத்துல தான் தோத்தார் அவர். சரிங்களா? ப்ளஸ் வந்து நாடாளுமன்றம் ஹேண்டில் பண்ணுற எல்லா கெப்பாசிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் தான் ராஜ்யசபாவினுடைய தலைவர் தான், நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபாவுடைய சபாநாயகர் அவர் தான். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி வேணும், மொழி புலமை வேணும், எல்லா கட்சிகளிடம் அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கு வேணும். இப்போ கைர்வாரி தலைவராக அவர் கேரளாவில் 2 வருஷம் இருந்தார். கேரளாவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறப்ப மலையாளம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஒரு நட்பு இருக்குது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஆதரிக்கிறான்னு சொல்லிட்டேன். ஜார்க்கண்டோடைய கவர்னராக இருக்கப்போ ஜார்க்கண்ட் முத்தி மோஷாவும் ஆதரிக்கிறாங்க. இது எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு கேண்டிடேட் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அவங்க கட்சி சார்பாக நிறுத்துறதை தாண்டி கட்சியை விட்டு இவருக்கு நம்ம வாக்களிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். இதற்கும் வாக்குக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. துணை ஜனாதிபதி வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் பிறந்த 8 கோடி தமிழர்களுக்கும் பெருமை. இதை வந்து பொது வழியில சொல்லணும். இப்ப நம்ம மாண்புமிகு ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பண்றாருன்னா, 2002 2007 மாண்புமிகு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா எப்படி எந்த எதிர்ப்பு இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, வாஜ்பாய் அவர் தான் முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வாஜ்பாய்ஜி வந்து முன்மொழிகிறார் அவரை. அப்ப இருந்த காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சியில் இருந்த இப்ப இருக்கக்கூடிய இதே கட்சிகள் தான் அங்கீகரிச்சு திமுக சேர்ந்து ஒருமித்த கருத்தோட ஐயா அப்துல் கலாமை எப்படி ஜனாதிபதி ஆக்குனாங்களோ அதே மாதிரி இப்பொழுது சேம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப அறிவிச்சுட்டாங்க. பட் நாம வந்து முடிஞ்ச அளவு எல்லாரிடம் பேசுறோம். எல்லா எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காரு. எல்லா எதிர்கட்சி தலைவரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் அவர் பேசி ஒருமித்த கருத்தோடு கடைசியில் இந்த சுதர்சன் ரெட்டி வந்து வித்ரா பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நாகநந்தினி மேம், இப்போ வந்து கனிமொழி அவர்கள் பேசும்போது இந்த இடத்துல தமிழர்கள் பார்க்க வேண்டாம், கருத்தியல் ரீதியாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தாலும் கூட ஆந்திரா தெலங்கானா எல்லாமே நம்ம திராவிடத்தில் தான் வருது. அதனால் நம்ம திராவிடத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளராக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா திமுக? அனைவருக்கும் வணக்கம் சார். இப்பதான் என்டிஏ கூட்டணி அப்படியே தென்னகம் பக்கம் திரும்பி பாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இப்ப பாக்கலாம். ஏன்னா இங்க அடுத்தது அவங்களுக்கு ஆதாயம் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் வெங்கடேசன் பேசும்போது ரொம்ப அப்படியே பயங்கரமா அப்படியே ரொம்ப அமைதியா பொறுமையா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்னு சொல்றதுக்கு காரணமே அந்த பொடி வைக்கிறாங்கல்ல, அதுதான் விஷயம்ன்றோம். அத வந்து முருகன் சார் சொல்லும்போது சொன்னார் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கு, எப்படினாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓட்டு இல்லாம நம்ம ஜெயிப்போம் மேடம். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு தேவையில்லை மேடம், அது தெரிஞ்சுக்கங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது அல்ல விஷயம். நம்ம யாரு பக்கம் நிக்கிறோம், நம்ம கடைசி வரைக்கும் எந்த சித்தாந்தத்து வழியா நடந்துக்கிறோம், யாரோட கருத்துக்களை ஏத்துக்கிறோம், அது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருது, மக்களுக்கு அது நன்மை பயக்குமா அப்படிங்கறதான் விஷயம். இப்போ அண்ணா சொல்லும் போது சொன்னாரு இந்தியா கூட்டணியில வந்து 12 கட்சி தான் ஆதரவு, மிச்ச 12 கட்சி இல்ல. 12 கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. இன்னொன்னு யோசிக்கணும். சிபிஆரை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே அவர் நல்ல மனிதர். அவரை நாங்களும் as a man we are accept. பட் ஐடியாலஜிக்கலா யோசிக்கும் போது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.
நீங்க என்ன சொன்னீங்க, எல்லா கட்சிக்கும் ஆதரவு அரவணைச்சு போவாரு அப்படின்னா, அப்ப எந்த கட்சிக்கும் சாராத ஒருத்தரை நீங்க நிறுத்தி இருக்க வேண்டியதானே? ஏன் உங்களுடைய RSS பிஜேபின்ற லேபிளோட நீங்க நிறுத்துறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விஷயம். அப்புறம் சார், இதுல மறைமுகமா சொல்ல போனா, இங்க எங்களுடைய முதல்வர் சொன்ன மாதிரி, அப்புறம் கார்கே அவர்கள் சொன்ன மாதிரி, இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான். அது அப்படியே போயிட்டு இருக்கு, அது ஒரு போர் போயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டே விஷயம் தானே. ஆனா இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில்ல யார் ஜெயிக்கிறா? இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இது தமிழரா இல்ல தமிழருக்கான முக்கியத்துவமா, அதல்ல விஷயம். இந்தியாவுக்கான துணை ஜனாதிபதி தான் அவரு. நாங்க தமிழர்னு தாண்டி இப்ப நாங்க இந்தியர் அப்படிங்கிற ஒரு விஷய கண்ணோட்டத்தை தான் நாங்க பார்க்க முடியும். சரி, சிபிஆர் இப்போ துணை ஜனாதிபதியா நாங்க ஏற்கனவும் இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, தமிழருக்கு வாக்கு கொடுங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி கிடைச்சிருமா? இல்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒன்றியத்துல 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கனால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கதாங்க செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி நிதியமைச்சரே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, ஆனால் நிதி கிடைக்கலன்றீங்க. நம்ம நிதியமைச்சரே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், ஆனா அதனாலதான் பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேர் கூடி வரல. ஏன்னா அவ்வளவு அவங்க நல்லதா தமிழ்நாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்ப 2026 தேர்தல் வருது. இப்ப இதை எப்படியாச்சும் பூச்சி மொழுகணும், அதற்காக நாங்க ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இதுலயும் பாத்தீங்களா எங்க அண்ணன் எவ்வளவு தெளிவு வெங்கடேசன் பாத்தீங்கன்னா, கோவையினுடைய வாக்குகள் இப்ப புரிஞ்சுதா சார்? இவங்க திரும்பவும் இந்த கொங்கு மண்டலத்தை இவங்க குறி வைக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல பெல்ட் போயிருமோ, இங்க இருக்கிற விஷயம் ஏதாச்சும் வீக் ஆயிருமோ. ஆல்ரெடி இங்க ஒரு மாநில தலைவரை வச்சு எப்படியும் வெப்புதலை பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு அவரையும் எடுத்துட்டோம். அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மக்கள் நம்மளை எதிர்த்துருவாங்களோ, இது ஒன்ன வச்சுதானே நம்ம இங்க அரசியலே பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் போயிடுச்சுன்னா உள்ளதும் போச்சு அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருவோமேன்ற பயத்துலதான் இது பண்றாங்க. நாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கொங்கு மக்களா என்ன சொல்லட்டுமா, தங்க ஊசின்றதுக்காக கண்ணை குத்திக்க முடியுமா சார்? யோசிச்சு பாருங்க. ஏங்க பெருமைப்படலாம், அதனால பயன் என்ன? அதனால அந்த கேள்வி எங்களுக்கு இருக்குல்ல. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை உண்மையான அவரு கான்ஸ்டிடியூஷனுக்கு அண்டர்ல இப்ப துணை ஜனாதிபதி அப்படிங்கிறவரே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வராது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராதான் அவர். அதற்கு ஒரு பாரம்பரியமா அதற்கு ஒரு பிழைச்சாற்றம் வகையில இருக்கக்கூடிய ஒரு ஆளாதான் நியமனம் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியா இருந்தவர், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்தவர், அவர் இன்னைக்கும் எத்தனையோ சமூக நீதிக்கான சிந்தனைக்கான அந்த மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்த ஒரு மிக சிறந்த ஒரு ஆளா தானே இன்னைக்கு நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவங்க செக் வைக்கிறதா நினைச்சு செக் வச்சாங்க சார், ஆனா செக் மேட் கொடுத்திருக்கோம் நாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், அதே பிஜேபியில இருக்கக்கூடிய ஆதரவாளர் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸ்பெஷல் கேள்விதான். ஒய்எஸ்ஆர் ஆகட்டும், பிஆர்எஸ் ஆகட்டும், இந்த கட்சிகள்லாம் யார் பக்கம் இணைஞ்சிருக்கோம்? இப்ப ஆந்திரா நீங்க தமிழனை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாமா? நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தையாவது ஏற்படுத்திடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி. இல்ல சார், இது குழப்பம் இல்ல, நீங்க குழப்பம் இல்ல, நீங்க ஒரு பால் போடுறீங்க, எங்கனால திருப்பி அடிக்க முடியும்ன்றத நாங்க காமிக்கிறோம். நாங்க அப்படியெல்லாம் இல்ல, இங்க இருக்கிற ஆளும் நல்ல எஃபிஷியன்சியோட இருக்கும், எங்களாலையும் பேட்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிற வகையில தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரே கூட்டம் மட்டும் அறிவாளியா இருக்காதுல்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார், அந்த ஒரு விஷயம். கண்டிப்பா மேம். திரு ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று பார்வை. இப்போ இந்தியா கூட்டணி சார்பான வேட்பாளர், அதாவது நாகாநந்தினி பேசுறது எப்படி தெரியுமா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, அவர் யார், சிபிஆர், அவர் சேர்ந்த அமைப்பு என்ன, ஆகவே நாங்கள் இதெல்லாம் இது பண்ண மாட்டோம், இந்தியா கூட்டணி சொல்லுது தான் நான் கேட்பேன்னு சொல்கிறாங்க. இதே கலைஞர் என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டப்படாத அமைப்பு அல்ல, அது மக்களுக்கான பணியாற்றக்கூடிய அமைப்புன்னு நான் சொல்லலை, அவங்க தலைவர் கலைஞர் தான் சொன்னார். இதே நீங்கள் நாகாநந்தினிக்கு இன்னும் திரும்ப ஒரு பாடம் கொடுக்குறோம். 1969 அண்ணனுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு தெரியும், சஞ்சீவ் ரெட்டி இந்திரா காந்தி அம்மா சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்துகிறாங்க. இதே ஆந்திராவை சேர்ந்தால் சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணால் யாரை நிறுத்துகிறாங்கன்னா விவி கிரியை நிறுத்துகிறாங்க. அப்போ விவி கிரிக்கு ஆதரவாக கர்நாடகா மாநிலத்தோட அண்டை நிஜலிங்கப்பாவும் பெருந்தலைவர் காமராஜரும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அன்னைக்கு நிஜலிங்கப்பாவுடைய கார் டிரைவர் யார் தெரியுமா? முன்னாள் கார் டிரைவராக இருந்து யாருன்னா முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் ஜாபர் ஷெரீப். அப்போ ஜாபர் ஷெரீப் வண்டி ஓட்டுறாங்க, பெருந்தலைவர் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணனா, சஞ்சீவ் ரெட்டிக்கு நம்ம பண்ணக்கூடாது, விவி கிரி ஆதரிப்போம், என்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த டிரைவர் நேர டெல்லியில் போய் இந்திரா காந்தி அம்மாட்ட போட்டு கொடுக்குறாரு. இந்திரா காந்தி அம்மா என்னடா நம்ம அறிவித்த வேட்பாளர் அவுட் ஆகும் பொழுது உடனடியாக யாரை ஜெயிக்க வைக்கிறாங்க ரகசிய திட்டம் தீட்டினார்களோ அந்த தலைவர்களிடம் போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி விவி கிரியை
எப்படி போஸ்டிங்கில் உருவாக்குனாங்க என்பது வரலாறு அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க இந்த நேரத்தில். ஏன்னா நாகநந்தினி திரும்பி அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா பெரியார் சொல்கிறாரு, எப்பா விபி கிரி பார்ப்பான், அதில் நம்ம ஆள் சஞ்சீவ் ரெட்டி தான் நம்ம ஆளுக்கு நல்ல புரிகிற வார்த்தையை உள்ளுக்குள்ள ஒரு சொல்கிறார். நம்ம ஆள் நம்ம இனத்தை சார்ந்த சஞ்சீவ் ரெட்டி தான் ஓட்டு போடணும் என்று சொல்கிறாங்க. உடனே விடுதலை பத்திரிகையில் கலைஞர் என்ன எழுதாரு தெரியுமா, தந்தைக்கு தந்தை என்று யாரை சொல்லிக்கிறாரோ அந்த தந்தை சொல்லுவார், பெரியார் வந்து வயசாயிடுச்சு, பெரியாருக்கு வயசாயிடுச்சு, அவரு சொல்லல நாங்கள் கேட்க மாட்டோம் என்ன உதாசி தள்ளியவர்கள் தான் இந்த திமுக. இவர்களுக்கு பொறுத்தவரையும் பாம்புக்கு ரெட்டந்தாக்கு போல தான் இந்த கட்சியை, இந்த செல்லும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழர்களா தெலுங்கர்களா, தெலுங்கு தேச கட்சி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நல்ல படுங்க, இதில் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க. அங்கே இந்தியா கூட்டணியுடைய சதி திட்டத்தை பாருங்க. இதை மேற்கோள் காட்டி துணை ஜனாதிபதி தேர்தலை மேற்கோள் காட்டி தேசிய ஆட்சியை கவிழ்த்து விடுவதற்கு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள். ஆகவே தான் அங்கே சுரேஷ் ரெட்டியை நியமித்த காரணம் என்னவென்றால், மண்ணின் மேந்த அடிப்படையில் கேட்டால் தெலுங்கு தேசம் கட்சியை வைத்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு யாரை ஆதரிப்பார்? சந்திரபாபு நாயுடு ஆதரிக்க சொன்னால் அவர் நிதியை கலெக்ட் செய்வார். அப்படி என்றால் தர்மச்சங்கடவன் நிலைமை வரும். ஆகவே நாம ஒரே கல்ல 2 மாங்க ஆடி மேய்ச்சது போல ஆச்சு. அண்ணனுக்கு பொண்ணு சதி திட்டத்தை திட்டுகின்றார்கள். அந்த நிலைமையில் வருகின்ற போதே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒன்று திமுக எதிரி அல்ல, திமுக நட்புறவோடு இருக்கின்றார். அவர் தேசிய சிந்தனையாளர். ராஜ்நாத் சிங் அவர்கள் பேச்சு நடத்தினா ராஜ்நாத் சிங் ராணுவத்துறை ஓட்டு கேட்கலாமா சார்? உங்களுக்கு என்ன சார் வந்து நடந்த கதையை தான் நான் மேற்கொள் காட்டுறேன். அதாவது முருகையா அண்ணா அவர்களுக்கும் நாகானந்தன் அவர்களுக்கும் 69 நடந்த ராஜதந்திரத்தை தான் இப்போது நாங்கள் மேற்கோள் காட்டுகிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய சதி திட்டம் என்னவென்றால், இதில் திமுக இழுக்காதீர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய சதி திட்டம் ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சு ரெண்டையும் காலி பண்ணிடலாம், நாம ஆட்சிக்கு வந்துடலாம். சதி திட்டம் சார், அரசியல் இல்லை, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். சாரிக்கும் மன்னிப்புக்கு வித்தியாசம் என்ன? இல்ல சார், சாரிக்கும் மன்னிப்பு உள்கருத்தை சொல்றேன் சார். ஆகவே இப்போது திமுகவுக்கு தர்ம சங்கடம். ஏனென்றால் துணை ஜனாதிபதி இருக்கக்கூடியவர் ஒரு தமிழர். அப்படி என்றால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். அப்படி என்றால் எப்படி நாம இதை கையாள்வது? அப்படி பார்த்தா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி தானே எதுவும் நடக்கலாம். இந்த தேர்தலில் துணை ஜனாதிபதி தேர்தலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து திமுக கூட சுதர்சன் ரெட்டியும் ஜெயிக்கலாம். அவர் சொல்ற மாதிரி எது வேண்டுமானாலும் நடக்கலாம், சுதர்சன் ரெட்டியும் ஜெயிக்கலாம். அதுக்கு தான் பெரியார் சொன்ன வார்த்தை உள்ள சொறி விடுறோம் பாருங்க. 69 தேவன்னா அறிவிக்கப்பட்ட அந்த அவரை கடிச்சு எப்படி நீங்க வந்தீங்க? 69 பத்தி நான் பேசணும்னா அதிகமா பேசுவேன். 69ல காங்கிரஸுடைய பிளவு சார், அது அவரை யாருக்கு நிறைய தெரியும். 69ல காங்கிரஸ் சார் பிளவின் காரணமாக ராஜாஜி காமராஜர் அண்ணனும் தம்பியாக அமராவதியாக லைலாவும் மஜ்னு போல கதையெல்லாம் பின்னி பிணைந்தார்கள். நீங்கள் எப்படி இப்படி சொல்லாதீங்க சார். இந்த தேர்தல் நான் சொல்லுகிறேன், தென்னகத்தை பொறுத்தவரையிலும் தமிழா தெலுங்கா என்ற நிலைப்பாடு உள்ளது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நீங்க அப்படி பார்த்தா இதே நெருக்கடி தான் நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் இருக்கதானே செய்யுது. அப்ப அவர் என்ன பண்ணுவாங்க சார்? இந்த நெருக்கடியில் தான் இந்த நெருக்கடி வர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் நினைக்கின்றது. இப்படி ஒரு நெருக்கடி வர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கின்றது. ஆனால் இதை என்ன நிலைப்பாடு என்பது திமுக கைவசம் தான் உள்ளது. காரணம் என்றால் நீங்கள் சுதர்சன் ரெட்டி ஆதரித்தல், ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் இந்தியா கூட்டணி ஆதரிக்க இருக்கின்ற அர்த்தம். ஆனால் தமிழனுக்கு துரோகம் செய்கிறீர்கள். தமிழகத்தில் ஆட்சியை வாங்கிக் கொண்டு தமிழகத்தில் எல்லா சுகங்களை அனுமதித்து தமிழகங்களால் நிறுத்தக்கூடிய இந்த பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? எளிமையான தமிழ் மேல பற்று. நீங்க யோக்கிய வரன் செம்படுத்து உலக சொல்லாதீங்க, தமிழம் பற்று பாருங்க. உலகம் முழுவதும் பிரபலமாக தமிழை கொண்டு சொன்னாரு. நீங்க கொண்டு போனீங்களா? காசி தமிழ் கொண்டு போனீங்களா? நீங்க கொண்டு போனீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? முழுக்க முழுக்க தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர் நீங்கள். ஒரு தமிழத்தை பற்றி பேசாதீர்கள் சார். இது வந்து அகில இந்திய குறுக்கிட விரும்புறீங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல சார், இவரு வந்து ராமேஸ்வரம் அப்படியே பயங்கரமா அந்த கதை இந்த கதை. நான் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். அவ்வளவு பாஜக வந்து தமிழர் மீது பற்று இருக்கு, தமிழருக்காக போராடுறது, தமிழருக்கான நலத்திட்டத்தை செய்து தமிழருக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கீங்களா? ஏன் இதே ஒடிசா தேர்தல் என்ன பண்ணீங்க? டி.கே. பாண்டியன் அவர்களை எவ்வளவு வெளிப்படுத்துறீங்க? அப்ப எங்க சார் அது இழிவில்ல, அது மாநிலத்தில் பிரச்சனை, அது மாநில பிரச்சனை. நீங்க இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க.
அதுக்கு எதுக்கு சம்பந்தம்? அதுக்கு கணக்கு பீகார் தேர்தல் என்ன பண்றீங்க? உங்களால ஜெயிக்க வைக்கிறது சரி, நீங்க வேலை மாநில பண்றீங்க. தேர்தல் தானே வந்து நீங்க ஒரு தமிழர் இப்ப அவரை வந்து முதலமைச்சராகனா தமிழர் தான் ஆட்சி செய்வாரு அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது அப்ப தமிழுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான தோற்றம் தான் அமித்ஷா அவர்கள் உருவாக்குறாரு. கிடையாது கிடையாது சார், இது வந்து ஒரு விஷயங்கள் அது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? இதுங்க பெருநாடைங்க சார். ஒரு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்க பெருமை எடுக்கணும். ஆகவே இது அரசியலுக்கு அப்பால் பட்டு தமிழர்களாகிய அனைவரும் ஒருங்கிணைங்கிறத ராஜ்நாத் சிங் அதுதான் சொல்றாரு. ஆகவே இது செய்யுமா என்பதுதான் திமுக மனநிலைப்பாடு. கண்டிப்பா நம்ம ஒரு ஒடிசா தேர்தல் அப்ப என்னாச்சு சார்? அன்னைக்கு நீங்க வந்து சாணி கரைச்சு தானே சார் ஊத்துனீங்க. அன்னைக்கு திருடன்னு சொல்லி பழி சுமத்துனீங்களே சார். அப்ப எங்க சார் போச்சு? சரி நம்ம விவாதிப்போம். ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நாகநந்தினி உங்க கேள்வி நான் கண்டிப்பா வெங்கடேஷ் அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. அது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து வெங்கடேஷ் சார், அதாவது ஒரிசால நீங்க பேசும்பொழுது தமிழரை ஒரு திருடன்னு சொல்லி குறிப்பிட்டீங்க அப்படின்ற அந்த சாவியை வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டியன் அவர்களை ரொம்ப கொச்சப்படுத்தின தமிழரை. இன்னைக்கு தமிழர் மேல உங்களுக்கு என்ன அக்கறைன்ற நாகநந்தினி மேம் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே காவேரி வந்து தண்ணி வரலன்றப்ப இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை முன்னெடுக்கிறாரா? அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து காவேரி தண்ணிக்காக போராடுறாங்களா இல்லையா? கர்நாடகாவில் ஒரு பிரச்சனைனா அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாநிலத்தில் எந்த பிரச்சனை யாரால் ஏற்படுகிறது, நவீன் பட்நாயக்கோட அரசாங்கத்துடன் அவர் ஆளாமல் அவர் கூட இருக்கக்கூடிய பாண்டியன் தான் அதை வந்து பின்புகமாக இருந்து இயக்குகிறார் அப்படின்றத பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது இனப்பகால எதுவுமே கிடையாது. நீங்கள் அது ஒரு லேபிள் கொடுறீங்க, தமிழரை இழிவுபடுத்திட்டாங்க. அது அந்த நீங்க அமித்ஷா அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு, தமிழர் உங்களை ஆள்வதா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு இன ரீதியான ஒரு தாக்குதல்கள் மாதிரி தானே. மாநிலம் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி தேர்தல் வியூகள் மாறுங்க. பொதுப்படையானதை எடுத்துக்கோங்க. இப்ப தமிழர் ஆளுவதான்ற கான்செப்ட் காட்டினா இப்ப தமிழர் தானே துணை ஜனாதிபதி பதவி கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா கனிமொழி அவர்கள் சொல்ற மாதிரி இது வந்து சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை, கருத்தியல் ரீதியான கார்கே அவர்கள் சொல்ற மாதிரி சித்தாந்த போர் தான். இதுல தமிழர் தெலுங்கர்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றேன். நான் கேட்கறது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. இது வந்து துணை ஜனாதிபதி தேர்தல். இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர், எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப நாள் கிடைக்கிறது. 37 வருஷம் கழிச்சு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை கிடைக்கிறப்ப நாம் வந்து இந்த சித்தாந்தத்தை ரீதியா நாங்க எதிர்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப தமிழருக்கு கிடைச்சிருக்கு பெருமை. ஓகே, அந்த பெருமையை வச்சு தமிழருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு உதாரணம் நிதியமைச்சர் வெளியுறவு அமைச்சர் 2 பெரிய பதவி வச்சுமே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியே வரல. துணை குடியரசுத் தலைவர் சொல்லுங்க, துணை குடியரசுத் தலைவர் நிதி வரல சொல்லுங்க. சமக்சர சிக்ஷா உட்பட பல நிதி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு நிவாரண நிதி 36,000 கோடி வரல. அவங்க சொல்றதை நான் சொல்றேன், நான் திமுக அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். மாதிரி பேசாதீங்க. சமஸ்கிருத சிக்ஷா நிதி வேணும்னா பிஎம்சி பள்ளியில் நீங்கள் சேர்ந்ததுக்கான அக்ரிமெண்ட் கொடுங்க. நாளைக்கே அதுக்கான நிதியை இப்போ இவர் துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்திற்கு விளையக்கூடிய நன்மை என்ன நிதி வரலன்னு நீங்க கோர்ட்டுக்கு. சரி சார், நிதி அமைச்சர் எஸ்எஸ்ஐ சட்டத்தின் மூலமா 1052 கோடி வரணும். சரி, அதான் கேட்கலாம். நீங்க வந்து பிஎம்சி நிதியை கேட்கிறப்ப எஸ்எஸ்ஐ மூலமாக ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் 1052 கோடி வர வேண்டியிருக்கு. அது ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். இல்ல, சமஸ்கிருத நிதி வேணும்னா பிஎம்சி பள்ளியில அணியணும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது டிஎம்கே அரசாங்கம். அது இப்ப பெல்ட் அடிச்சிட்டாங்க. அது கோர்ட்டுக்கு போயிடுச்சுல. அது வந்து பொதுவெளியில பேசுறீங்க. கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா நீங்க? அந்த திட்டத்தின் படி நிதி எங்களுக்கு தரல, மத்திய அரசு அழுத்தத்தை கொடுத்து விடுவிக்கணும், கோர்ட்டுக்கு போயிடல. கோர்ட்ல தீர்ப்பு வந்தோம்னா அதற்கான பதில நீங்க வாங்கிக்கோங்க. வேற என்ன நிதி வரலன்னு சொல்றீங்க? நேத்து கூட மாண்புமிகு இணையமைச்சர் முதல்வர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 600 கோடி தான் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கி இருந்தாங்க. நாங்க 6000. முதலமைச்சர் சமீபத்தில் பேச கூட நினைவுட்டு விரும்புறேன். ஒரு பிரச்சனைக்கும் நாங்க சட்ட போராட்டம் நடத்தி தான் நிதியை பெற வேண்டி இருக்கு. என்ன சட்ட போராட்டம் நடத்தி எந்த நிதி வாங்கினாங்க சொல்லுங்க? இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு நிதி இல்லாம நடக்கிறதா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு கூட முதலமைச்சர் நேரடியா போய் அதை வலியுறுத்தி அதை வாங்கிட்டு வந்தது எல்லாம் என்ன தப்பான பரிப்பறை திமுக இருக்கக்கூடிய அடிய ஊடகங்கள் பரப்புதுங்க. மெட்ரோ திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை மத்திய அரசினுடைய உதவியின்றி நாங்களே நிறைவேற்றிக் கொள்கிறோம் சொன்னது இந்த அரசாங்கம். அப்புறம் நிதி பற்றாக்குறை என்று மறுபடியும் போய் கேட்கறாங்க. 63,000 கோடி ஒரே டைம் ரிலீஸ் ஆனாங்க. மாண்புமிகு பிரதமரை பார்த்த பிறகு நிதியமைச்சர் ரிலீஸ் பண்றாங்க.
நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்ன பிறகு திருப்பி வந்து தேசிய அவங்க வந்து கடன் கேட்குறாங்க. எங்க ஃபாரின் கண்ட்ரில கடன் கேட்குறப்ப மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் ஃபாரின்ல எந்த கடனும் கிடைக்காதப்ப மறுபடியும் மத்திய அரசு கிட்ட வராங்க, நீங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றப்ப மறுபடியும் இதெல்லாம் எல்லாமே அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ இவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு விளையக்கூடிய நன்மை என்ன? அதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. தமிழ்நாட்டின் ஒரு நன்மை விளையக்கூடியதுக்கான பொறுப்பு அது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கான பொதுவானவர் தான் துணை ஜனாதிபதிங்க. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால் நமக்கு பெருமை. இப்ப 2002 2007 ஒருமித்த கட்டத்தோட அப்துல் கலாம் ஐயாவை தேர்ந்தெடுத்த மாதிரி 2007 ரெண்டாவது வாட்டி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் நிறுத்தினாங்க. அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் அன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவை வாபஸ் பெற்றவுடனே கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்துற கலாம் அவர் ஐயா வந்து விரும்பல, நிக்கவே மாட்டேன்ட்டு போயிட்டாரு அவரு. அந்த மாதிரி தான் இவங்க வேலை பண்ணுவாங்க. இவர்களுக்கு தேவைன்னா முன்னிட்டு வருவாங்க, தேவையில்லைன்னா நம்மளோட தமிழருக்கு பெருமை பெற்றவரை பொது வழியில கலகம் செய்பவர்னு சொன்னதுதான் இந்த திமுக. மறுக்க முடியாது யாருமே. இது நாளிதழில் வந்திருக்கு, டிவியில் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, நீங்க சித்தாந்த ரீதியா நிறுங்க, நீங்க தோற்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நிப்பாட்டுறீங்க. இப்ப சுதர்சன் ரெட்டி ஜெயிக்க போறாரா? எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்கள்ட்ட கூட்டணியில் பலம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மேபி அந்த கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த குழப்பமும் ஏற்பட முடியாதுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அப்துல் கலாம் ஐயாவை தேர்ந்தெடுத்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்குது. ஆனா அவர்கள் எப்போதுமே ராகுல் காந்தி பத்தி தெரியல, காங்கிரஸ் எதனா குட்டி குழப்பம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாலண்டியரா நிப்பாட்டுறாங்க. அது தோற்போம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அப்ப குட்டி குழப்பம் தான் அது. ஏங்க இப்ப திருச்சி சிவா அறிவிச்சாங்க, ஏன் பெல்ட் அடிச்சாரு அவரு? அரசியல் சார்பு இல்லாதவரை நியமிக்கணும். நேத்து என்ன சொல்றாங்க, நேத்து வந்து நைட் வந்து ராஜா சொன்னாங்க, அனிமுத்து ராஜா சொன்னாங்க, காலையில திருச்சி சிவா சொன்னாங்க, மறுநாள் என்ன சொன்னாங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை சொன்னாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம தெலுங்குல இருந்து சந்திரபாபு நாயுடு ஆதரவு கூட. சந்திரபாபு நாயுடு எப்படி ஆதரவு தருவாரு? அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு. அவர் சம்பந்தப்பட்ட 2 மினிஸ்டர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாங்க அவங்க ஆந்திராவில் அங்க வச்சுட்டு இருப்போம். அவர் எப்படி மண்ணின் மைந்தர் ஆதரவு? நாங்கள் சொல்றது மண்ணின் மைந்தர். நாங்க சொல்றது சிபி ராதாகிருஷ்ணன் சுதர்சன் சுதர்சன் ரெட்டின்றவர் ஒரு நீதிபதியா இருந்தவர் தவிர எல்லா கட்சிக்கும் பரிட்சமானவர் கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட்ல ஆதரவு கொடுக்குறாங்க, உத்தவ் தாக்கரே ஆதரவு கொடுக்குறாரு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நெருங்கமானவர். அந்த மாதிரி பர்சனலைஸ்டா தான் அவங்ககிட்ட மூவ் பண்றாங்க. சுதர்சன் ரெட்டி இன்னைக்கு தான் தெரியும். சுதர்சன் ரெட்டி நேத்து அவர் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? அவர் எல்லா கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியாருக்கும் பிரசித்தமானவரா? இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க எல்லா தலைவருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 850 எம்பிக்களுக்கும் பரிட்சமானவரா? இல்ல. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் பரிட்சமானவர். எல்லாரிடம் கொண்டு போய் நீங்க எந்த ஸ்டேட் 3 ஸ்டேட் அவர் கவர்னரா இருந்திருக்காரு, 2 முறை எம்பியா இருந்திருக்காரு, 1 முறை குறைந்த வாக்கு விசாரத்தை தோத்திருக்காரு. கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரன்ற பெயரை பெற்றவர். இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சர்வனுடன் நட்புடன் பழகக்கூடியவர். இப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனும் பெருமைப்பட்டு அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுல ஒரு நிமிஷம், நீங்க என்ன சித்தாந்தத்துல இருக்கு? என்ன சித்தாந்தம் உங்களுக்கு? நீங்க தோக்க போறீங்க, உங்க சித்தாந்தம் இங்க வேலை செய்யுமாங்க? நீங்க தோக்க வரங்க போறீங்க, ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. எப்படி சான்ஸ் இருக்கு? நீங்க சொல்லுங்க. எப்படி சான்ஸ்? சந்திரபாபு நாயுடு உட்பட பல தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டா நீங்க ஜெயிச்சுவீங்களா? என்னங்க பேசுது? என்ன பேச்சு? நேதாவுக்கு இங்க வரைக்கும் நீங்க எப்படி திமுக ஓட்டு கேட்டீங்க? தோத்து போன கட்சி காங்கிரஸ். திமுக ஓட்டு கேட்டா 12 பேர் கொண்டு வந்து உங்களால இது கிடையாது. 24 பேர் ஒருமித்த கருத்து எழுதிக்கோங்க. 12 பேர் தான் வந்துக்கிறான். 12 பேர் தெரிச்சு ஓடிட்டா. அதுதான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லையே அப்படிங்க. யுனானிமஸா தான தெரிச்சு ஓட்டாங்க. கூட்டத்துக்கே வராங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏங்க? துணை ஜனாதிபதி தேர்தல்ன்றது ரொம்ப பிரைஸ் தேர்தல், முக்கியமான தேர்தலுங்க. அப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நீங்க எம்பி கிட்ட கையெழுத்து வாங்குனாங்களா? அதே மாதிரி தேசிய அதே மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகள் வரணும்ல. 12 கட்சியை காணோம். இது முருகன் சார் ஜெயிப்பான்னு ஒரு படம் கட்டுறீங்க. முருகன் சார் நேற்று வரைக்கும் ஒரு அகில இந்திய அளவில் நடக்க வேண்டிய ஒரு பெரிய தேர்தலை நேற்று வரைக்கும் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற தேர்தல் மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் அதையும் தாண்டி அதையும் சுருக்கி கோயம்புத்தூர் அந்த பொங்கு அண்ணாமலை பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்ட பின்னால் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை சரி கட்டுவதற்காக அவர் வந்து அங்கே போடப்படுகிறார் என்ற பேச்செல்லாம் கூட அடிபட்டது இல்ல. இது எங்க சுருக்கி கோயம்புத்தூரையும் கொண்டு வந்துட்டாங்க. நான் அப்படி சொல்லல. ஒரு தேசியவாதிங்கிற அடிப்படையில் அகில இந்திய அளவில் இவர் சொல்றாரு எல்லா கட்சிக்கும் பரிச்சயமானவர். ஆனா RSS சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்.
அவர் வந்து நாளைக்கு மேல் சபையில, பாராளுமன்ற மேல் சபையில எப்படி நடந்துக்கணும், எந்த கட்சிக்கு வந்து தன்னுடைய சாய்வை கொடுக்கணும் தெரியும் அவருக்கு. இவர் எந்த கட்சியும் சேராதவர், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, சட்டத்தை முழுமையாக தெரிந்தவர், படித்தவர். அவர் வந்து எந்த கட்சிக்கும் ஒருதலை பட்சமாக இல்லாமல் ஒரு பொதுவான மனிதராக அவர் வந்து நியாயத்தின் அடிப்படையில் யாரை ஆதரிக்க முட்டிங்க, ஒரு விஞ்ஞானி தானே, எந்த கட்சி சாராதவர் தானே, ஏன் கலாம் செய்தவர் கலகம் செய்தவர் ஏன் பொதுவெளியில சொல்லுங்க? மனம் நொந்து போனாருங்க அவரு, ஏங்க மனம் நொந்து போனாருங்க அவரு. தேர்தல்ல அவர் நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க காங்கிரஸ் பண்ண கூத்துறால அவர் தேர்தல் ஓடினாரு. அவர் நீங்கள் முதல் தடவை அப்துல் கலாமை நாங்க ஒரு பெரிய விஞ்ஞானி, தேசத்துக்கு பாடுபட்டவர் எல்லாரும் ஆதரிச்சோம் சார். எல்லாம் இந்தியா முழுவதும் ஆதரிச்சு போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அடுத்த 5 ஆண்டு கால அவருடைய நிர்வாகத்தில் ஒருதலை பட்சமாக அவர் பிஜேபி பக்கம் சாய்ந்தார் என்று இந்தியா கூட்டணி அப்ப இல்ல, அப்பொழுது இருந்த காங்கிரஸ் வந்து நினைக்குது இவர் வந்து ஓரளவுக்கு அவர் அந்த பக்கம் சாஞ்சி நடந்துகிட்டார் சில விஷயங்கள்ல. அது காங்கிரஸை சார்ந்த பிரணாப் முகர்ஜிக்கு விட்டு போன எங்க போய் தொடங்கினாரு? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை துவக்கி வைக்கிறார் சார். பிஜேபி இருக்கும்போது அவர் ஆர்எஸ்எஸ் பிடிப்புள்ளவர் சார். இந்திய அரசால் தடைப்பட்ட இயக்கமா இப்ப இல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டுகள் பழமையான இயக்கம் தானே. இருங்க, ஆர்எஸ்எஸ் மூலம் இங்க தீவிரவாத விஷயம் எதனா நடந்திருக்கா? அப்புறம் என்னங்க ஆர்எஸ்எஸ் பெரிய தீவிரவாத அமைப்பு, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றீங்க, ஆர்எஸ் சப்போர்ட் பண்ண கூடாதா? ஆர்எஸ் சப்போர்ட் பண்ண கூடாதாங்க? ஓகே, நான் வரேன். ஸ்வயம் சேவா சங்கம் இன்னைக்கு வரை எல்லாருக்கும் நன்மை செஞ்சிட்டு இருக்குங்க. 100 ஆண்டுகள் பழமையான ஸ்வயம் சேவா சங்கம் நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஓகே, இந்திரா காந்தி சொன்னாங்க. இந்திரா காந்தி சொன்னாங்க. நம்ம ஆர்எஸ்எஸ் தீவிரவாத சார். இந்தியாவில் வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, அனைவரையும் மதிக்க வேண்டும். இந்த நாட்டில் வந்து ஒரு மதசார்புடையதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் நீங்களே குடியரசு இருந்தது மதச்சார்பற்று பிளஸ் சோசியலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தது யாரு? இந்திரா காந்தி அவர்கள். சொல்லுங்க, இந்தியா மதச்சார்பற்ற நாடா? ஒரே நிமிஷம். இல்ல மதசார்பு அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஹிந்து மத சார்பு மற்றதான் மதசார்பா, மற்ற மதங்கள் சார்ந்தெல்லாம் மதசார்பு இல்ல அப்படின்ற ஒரு கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தகைசால் விருது எங்களுக்கு ஓட்டு போட்டா போடுங்க, இல்ல இந்தியா விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க சார். அது வந்து மதசார்பு சொன்னாங்க சார். எங்களுக்கு ஓட்டு போறவங்க இந்தியன், மற்றவங்க இந்தியா விட்டு வெளியே போன்னு சொல்லியா? நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களும் மட்டும் நீ சொல்றீங்க. இப்ப தகைசால் விருது கொடுத்தது இந்தியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் கொடுத்தாங்க. அதுக்காக வந்து அது யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து நாங்க வந்து மதசார்பற்ற ஆளு அது காட்டிக்காதீங்க. ஆனா நீங்க வந்து அது மதசார்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதே வந்து ஒரு இந்து மதத்தை அவமானப்படுத்துவோம். கதை சொல்லுவீங்க என்னங்க நீங்க? ராமன் சார், குறுக்க கூடாது. இந்திய லெவலுக்கு வந்து இப்போ ஒரு கட்சி சார்பற்ற ஒருவரை தான் நாங்க நியமிச்சிருக்கோம். அதாவது நீங்க சொன்னா அப்படி இந்தியாவுக்குன்னு சொல்லுவீங்க, நாங்க சொன்னா அது அப்படிலாம் சின்னதை பார்க்காதீங்க. என்னங்க உங்க சட்டம் எங்கெங்க திட்டம் வந்து நீங்களும் நாகாநந்தினி மாதிரி கேள்வி கேட்கறீங்க. நீங்களும் நாகாநந்தினி பதிலும் உங்க கேள்வி ஒண்ணுதாங்க இருக்குது. நாகாநந்தினி கேட்ட கேள்விதான் உங்களுக்கு இல்லங்க, நாகாநந்தினி கேட்கிற பதிலும் நீங்க சொல்ற கேள்வி அப்படிதாங்க இருக்குது. அதாவது என்ன தப்பு இருக்குது? தமிழை உலகம் முழுவதும் கொண்டு செல்வது வள்ளுவன் கண்டுபிடிக்க நம்முடைய நாட்டுடைய பிரதமர் தான் கொண்டு போறாரு. நீங்க கொண்டு போனீங்களா சொல்லுங்க. நீங்க
வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக இந்த நாட்டை பிரிவினை செய்து பாகிஸ்தானை பிரிச்சீங்க, பங்களாதேஷை பிரிச்சுங்க, உலகம் முழுவதும் குட்டிச்சவராக்கி இந்தியா ராகுல் காந்தி அவர்கள். ஆனா தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது சும்மா திரும்ப 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 எதுக்கு கொடுக்கறது? நிதி கம்மியா ஒதுக்குற 2004 இருந்து 2014 வரையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன நிதி ஒதுக்குதோ அதை விட அதிகமா ஒதுக்கிட்டு முழுசா சொல்றேன். 18 தமிழுக்கு பல்கலைக்கழகம் இருக்கு திமுக ஆட்சி சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு? பக்கத்துல ஆந்திரால வச்சீங்களா, கர்நாடகால வச்சீங்களா, கேரளால வச்சீங்களா, பாண்டிச்சேரியில வைக்க துப்பு இருக்கு அந்த திமுக ஆட்சிக்கு. சரி, ஓகே, ராமன் அவர்களுடைய நேரம். 18 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துல நிதி புரியுது, உங்க பாயிண்ட் புரியுது. அதுக்கான விளக்கத்தை நான் நாகநந்தினி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். எப்ப காங்கிரஸ் கூட்டணியில என்ன நிதி ஒதுக்குனாங்களோ அதை விட அதிகமா தான் இந்த வாட்டி தமிழுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சரி, இல்ல இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவங்க வச்சிட்டு வராங்க. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துல இந்தியாவில் இருக்கு. தமிழுக்கு எத்தனை பல்கலை இருக்கு சொல்லு. சரி, ரைட், ஓகே, சொல்லுங்க சார். பிரதமரை பொறுத்தவரை தெளிவா சொல்றேன். எளிமையான ஒரு மனிதரை நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நீங்க நாடறிந்தவர், உலகறிந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எளிமையான மனிதர். நீங்க ஒன்றும் இல்லை, அவருக்கு எந்த தகவலை எப்போ கொடுத்தாலும் உடனே பேசுவார். இதுவரைக்கும் நான் பார்த்த பல நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் அவர் தொண்டர் நாயை யாருமே பார்த்தீங்களா அழகாக பேசுகிறாரு. பெருந்தலைவர் காமராஜுடைய நிலைப்பாடும் சுவாமி விவேகானந்தருடைய ஆன்மீக சிந்தனையின் தன்னகத்தை கொண்டு இந்த தேசத்தை வல்லமை மிக்க கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிபி ராதாகிருஷ்ணனுடைய மனநிலையை மத்திய பாஜக தெளிவாக தெரிந்துள்ளது. அதனால்தான் ஒரு தமிழரை ஆதரிக்கின்றார்கள். அது பொறுத்து கொள்ள முடியாமல் நாகாநந்தினி போன்றவர்களும் அண்ணன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முருகே போன்றவர்களும் எப்படிலாம் பிராய்லர் தனிமுறை கொதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற இது சொல்லாமல் வேற வழி இல்லை. எங்கேயோ நமக்கு முகவரி எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடுமோ, எங்க 2026 இதுவரைக்கும் அதிகாரில் வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாற்றிக்கணுமோ, அந்த ஏமாற்றக்கூடிய செப்படி வித்தைகள் இதனால நம்ம பிரச்சனை ஆயிருமோ என்று அவர்கள் தினசரி இன்னிலிருந்து அவங்களுக்கு இது பண்ணியாச்சு. அதனால நான் சொல்லுகிறேன், குடியரசுத் தலைவர்ல நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி வருவார் பாருங்க. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன், மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ இது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோன்னு வெட்டி மீது வெட்டி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பிரதமர் மோடியை சேரும் என்று இந்த வெற்றி நிச்சயமாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார். அது நாகாநந்தினி போன்றவர்களை இந்த அரங்கத்தில் வைத்து விவாதம் செய்ய வேண்டும். அப்போது அவருடைய மனநிலை தேச நீரோட்டத்தில் நீந்த வேண்டும். பாஜக அழைக்கின்ற மனநிலையை அவர் மனதிலும் வரும் என்பதை நேரத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்க ஜெயிச்சா எங்களுக்கு இன்னும் வருத்தம் இல்ல சார். நீங்க வாங்க. இப்ப புரிஞ்சுச்சா இவங்களோட விஷயம், இவங்களோட தேர்தல் வியூகம் புரிஞ்சுதா சார்? இவங்க பேசும்போது தமிழர் பேசுவாங்க, ஆனா ஜெயிச்சது காரணம் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க சார், தமிழ்நாட்டு மக்கள் தான் ஜெயிச்சாரு, தமிழ்நாட்டு நீங்க எது இருந்தாலும் முதலமைச்சர் சொல்லல, நீங்க உங்கள் தொகுதியில் உங்களை மாதிரி ஏதாவது சொன்னாங்க சொல்லுங்க. எது எடுத்தாலும் முதல் ஸ்டிக்கர், எது எடுத்தாலும் ஸ்டாலின் ஸ்டிக்கர், எடுத்தாலும் உதயநிதி ஸ்டிக்கர், எடுத்தாலும் இன்பநிதி ஸ்டிக்கர். நெட்ல இதுல பேசுறாங்க, இணையத்துல பேசுறாங்க. கொஞ்சம் பல்கலைக்கழகம் அதிகமா இருக்கும்போது நிதி அதிகமா தேவைப்படுது. நீங்க தமிழுக்கு ஏன் பல்கலைக்கழகம் வைக்கல, அதனால நிதி ஒதுக்கல. ஓகே, நான் கேட்டுட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் வெங்கடேஷ், கேள்வி நான் சொல்லிட்டேன். தமிழ் பல்கலைக்கழகத்தை நீங்க சரி வெங்கடேஷ் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. எத்தனை மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்கீங்க? ஓகே சொல்லுங்க. நாங்க தெரியுமா எல்லாமே படிச்சிருக்காங்க. சரி, எனக்கு புரியல. இவர் என்னமோ பயங்கரமா பிஎஸ்சி முடிச்ச ரேஞ்சில் பேசுறாரு. ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள படிச்சு முடிக்க தானே. இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ்ல கூட கூட்டணி இருக்கப்பதான் அதே நிதியை கொடுத்தீங்க. நீங்க காங்கிரஸோட கூட்டணி இருந்தீங்களே, அப்பதான் அதே நிதியை கொடுத்தீங்க. அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க என்னமோ படம் சொல்றாதீங்க. நீங்க 2004 2014 வரையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த நிதி ஒதுக்கி இருக்கிறதோ அதை விட அதிகமான நிதியை இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறது. செக் பண்ணுங்க. இவங்களோட தேர்தல் வியூகம் உண்மைக்கு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ராமன் சாருக்கு வெங்கடேசன் சாருக்கு ஒற்றுமை கிடையாது. அவரு பேசும்போது என்ன சொன்னாரு? தமிழர்னு சொன்னாரு. அப்புறம் வெங்கடேசன் சார் பேசும்போது என்ன சொன்னாரு? தலைவருங்க இல்ல, தெளிவா நான் சொல்றேன் பாருங்க. அவர் ஒரு துணை ஜனாதிபதிங்க, அவர் இந்தியாவுக்கான தலைவருங்க. ஆமா, அப்ப இந்தியாவுக்கான தலைவர்னு தெரியுதா?
கொடுத்தது நீங்க தாங்க, பொங்கு நீங்க தாங்க. இல்ல இப்போ அப்போ நீங்க வந்துட்டு முதல்ல இல்ல ஒரு நிமிஷம் வர ஒரே ஒரு நிமிஷம் வெங்கடேசன், நீங்க தான் வந்து இல்ல வெங்கடேசன் எடுத்துட்டாங்க பொங்கு பெல்ட். வெங்கடேசன் ஒரு நிமிஷம் இல்ல இப்போ நேற்றுக்கு திமுக நேற்றுக்கு வரைக்கும் பேசப்பட்டது தமிழரை வந்து என்டிஏ கூட்டணி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே. இப்போ தமிழருக்கு தான் நம்ம திமுக வாக்களிச்சா பிரச்சனை இல்லை, இதே வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்காம இந்தியா கூட்டணி சார்பாக தமிழரை நியமிச்சிருந்தா திமுக மேலே எந்த கேள்வியும் வராது அப்படின்றதுக்காக தானே சிவா அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இவர்கள் பேர்லாம் பரிசீலிக்கப்பட்டது. இன்னைக்கு யுனானிமஸாக வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்தவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அதுக்கு எப்படி திமுக அலோ பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி வருது. முருகையன் சார் தெளிவான பதில் சொல்லிட்டார். இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் களம் கிடையாது, இது இந்தியாவுக்கான விஷயம். அதனால ஒரு இந்தியனா நாங்க வந்து யோசிக்கிறோம். எந்த கிட்ட இந்த பிரிவினைவாதம் எல்லாம் கிடையாது. எந்த விதமான மொழி பிரிவினைவாதத்துடைய உச்சமே இன்னைக்கு திமுக தான், ஒட்டுமொத்த முகமே திமுக தான். ஒரு நிமிஷம் இருங்க சார். அதை தாண்டி அப்துல் கலாம் ஐயா வந்து கூடயே இருந்த மாதிரி நம்ம வெங்கடேசன் சார், ராமன் சார் எல்லாம் பேசுறாங்களே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார், உண்மையாலுமே நேர்மையான ஒரு மனிதர். அவர் பேசுனா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நாங்க தொட்டு வழங்குவோம். உண்மையா இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு இப்பதான் ஒரே சிலையை அண்ணா யூனிவர்சிட்டில வச்சிருக்கீங்க. சரி ஒரு நிமிஷம் அவங்க பேசி முடிக்கிட்டோம். என்ன சொல்றாங்க நினைவு மண்டலத்துல உங்க பங்களிப்பு என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னு நினைவு மண்டலத்துல உங்க பங்களிப்பு என்ன? கேள்வி வைங்க. கிடையாது. அவங்க சொல்றது கருத்து முடிச்சுங்க. சொல்லுங்க. குஜராத் இனப்படுகொலை நடந்தபோது அப்துல் கலாம் ஐயா அவர்களை ஒரு இஸ்லாமியருக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி பேசுறதுக்கான குரலை பிஜேபி கொடுத்துச்சா? ஏன் பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல? அன்னைக்கு மறுக்கப்படுச்சு. அந்த குற்றம் இன்னைக்கு நடந்துச்சு சார். இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்களை என்னன்னு சொல்லி கேட்கிறீங்க? பழங்குடியினருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னைக்காச்சும் பழங்குடி மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை, அந்த இழிவை பேசுறதுக்கு அந்த அம்மையாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? நீங்க புதிய பாராளுமன்ற சிறப்புக்கு அந்த அம்மையார் எங்களுடைய உள்ள விடல. இத்தனைக்கும் அவங்க ஒரு குடியரசுத் தலைவர், நாட்டினுடைய முதல் பெண்மணி. அரசியல் புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்றது? அவர்கள் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர். என்னைக்காச்சும் பட்டியலை சார்ந்தவங்களோட பிரச்சனையை பேசுறது. நான் கேக்குறேன், திமுக இருக்கக்கூடிய பட்டியல் சகோதரர் யார தலைவரா போட்டிருக்கீங்க, யார செயலாளரா போட்டிருக்கீங்க, யார பொருளாளரா போட்டிருக்கீங்க, யாரை துணை முதலமைச்சராக திமுக கொண்டு வந்திருக்கு சொல்லுங்க. பட்டியல் இனத்துக்கு நீங்க பண்ணதை வடிவப்படுத்துங்க. இன்னைக்கு வரையும் பட்டியலின சொத்தை அபகரிச்சு பஞ்சமி நிலத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அங்க முரசொலி அலுவலகத்தை படகாடி நிக்கிறீங்க. பஞ்சமி நிலம் ஒப்படைகின்றோம் இன்னைக்கு வரையும் பட்டியலின சகோதரர்கள் சொல்றீங்க. திருமணம் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கிறோம். தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையர் இன்னைக்கு வரையும் கேட்டு நிக்கிறோம். பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம், எங்க பஞ்சமி நிலம் கொடுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கேள்வி வச்சு அவங்களை பதில் சொல்ல விடுங்க. அவங்க சொல்லிட்டீங்க புடிங்க வச்சிருக்க கட்சி. சரி இருங்க இருங்க. இவங்க எல்லாம் பட்டியலின சகோதரரை பத்தி பேசுறது ஏன்னா தார்மீக உறுப்பினர். உங்களோட அரசியல் வியூகம்லாம் நீங்க வந்து ஒரே உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல தமிழரை அவமானப்படுத்துறீங்க. வெங்கடேஷ் சார் அந்த முருகன் ஜி எல்லாம் வேணாம் சார். எங்களுக்கு அப்பன் முருகன் தான் சார் நாங்க கும்பிடுவோம். என்ன சார் பேசுறீங்க சார்? இவங்களோட விஷயம் தெரியுமா? அதாவது இவங்களோட தேர்தல் வியூகம் தெரியுமா? இவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தமிழரை அசிங்கப்படுத்துவாங்க ஒரு பக்கம். ஆனா இவங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தமிழரை தூக்கி சேர்த்து உட்கார வைப்பாங்க. இதுதான் பிரச்சனை. நாங்க வெளிப்படையா பேசுறோம். இதுல என்ன சார் இருக்கு? இதை நாங்க சொல்றதுன்னு உங்களுக்கு தவறா தெரியுதா? இதற்கான விளக்கத்தை கொடுங்கன்னா எங்க சார்? அவங்க உடனே கேட்கிறாங்க என்ன நிதி கொடுக்கல, என்ன பண்ணல சார்? எதுவுமே பண்ணல, நாங்க பட்டியல் கொடுக்கிறோம். நீங்க சொல்லுங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்காங்க. நீங்க தனித்தனியா கூட சொல்ல வேணாம், எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்காங்கன்ற அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். அதுதானே சார் கேட்கிறோம். அது உங்களுக்கு பதில் இருக்கா? ராமன் சார் பாட்டெல்லாம் பாடுறாரு. எங்களுடைய முத்துவேல் சரி எங்களுடைய ஐயா கலைஞர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த கோழி முட்டை இந்த கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, முட்டை முதல்ல இருக்கிறதுக்கு முட்டை முதல்ல வந்துச்சுன்னு அர்த்தம். கோழி முதல் போட்டதுக்கு கோழி தான் முதல் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு சித்தாந்தம் யாரு, யாருடைய நிலைப்பாடு சரியா இருக்கு, யாருக்கான ஒரு அரசியல் வர்ணம், மக்களுக்கான நல்வாழ்வு யாருக்கிட்ட இருக்குன்றது யோசிச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு இப்ப இவ்வளவு பேசுறாங்க சார். நான் நிறைய ஒரு விஷயம் சொல்றேன். அப்துல் கலாம் ஐயாக்கா இவ்வளவு பேசுறீங்க, நாங்க மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை முன்னேற்றமில்ல, நீங்க என்ன பண்ண ஓகே சொல்லுங்க சார். இப்போ இந்தியா கூட்டணி ஓகே பண்ணுங்க. இவரும் வந்து தலை சிறந்த ஒரு தமிழர் தான், உலகம் போற்றக்கூடிய தமிழர் தான், இன்னைக்கு உலகத்துல தலை நிலையம் தமிழர் தான்.
ஆதரிக்கிறோம். ஏன்னா திமுகவுடைய ஆதரவு மனநிலையே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ல 38 பேர்ல 14 பேர் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சரி, ஓகே சார். நம்மளை ஆளுநர் மாண்பு முதலமைச்சர் மற்றவரும் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் தெலுங்கு மக்கள் மேல் பாசம் இருக்கும், ஆதரிப்பாங்க. நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லுங்க. பாசம் இருக்கும். சரி சரி முருகன் சார் சார் நிறைவு கருத்து முருகன் சார் உங்க நிறைவு கருத்தை பதில் சொல்லுங்க. முருகன் சார் வர நாகநந்தினி நாகநந்தினி வர நான் வரேன். முருகன் சார் நிறைவு கருத்து சார் வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. முருகன் சார் நிறைவு கருத்தை சொல்லுங்க சார். அதாவது நீங்க வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு அரசியல் பேசுற இந்த இடத்தில் கோவை மாவட்டம், கொங்கு அப்புறம் வந்து இப்போ தெலுங்கு, தமிழ், இந்த மாதிரி இந்த தேர்தலை இந்த டிபேட்ல தேர்தலையே கொச்சைப்படுத்தி ஒரு பறந்து விரிந்த நீங்க கூட ஜெயிங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, மெஜாரிட்டியா இருக்கிறீங்க, ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கால் வந்து வேற ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் எதிர்க்கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஜனநாயகம். அதை வந்து ஒரு பறந்து விரிந்த தோரணையில் பேசுவதற்கு பதிலாக உடனே அவங்க தெலுங்குக்காரரு, இவர் உடனே தெலுங்குக்காரவங்க எல்லாம் மந்திரியா இருக்காங்க, உடனே அவர் தெலுங்குக்கு ஓட்டு போட்டுருவாரு, அப்புறம் தமிழுக்கு ஓட்டு போட்டுருவாரு. இவ்வளவு நேரம் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க, அப்புறம் தெலுங்கு தெலுங்குன்னு பேசுறீங்க. அப்ப வடநாட்டில் இருக்கவங்க முட்டாளா? வடநாட்டில் ஓட்ட போடாம ஓட்டு அப்படி இல்ல சார். ஒரு இந்தியன் எந்த இந்தியன் இந்த நாட்டினுடைய மேல் பாராளுமன்ற மேலவையினுடைய தலைவராக உட்காரணும், யார் துணை ஜனாதிபதியாக உட்காரணும்னு முடிவெடுக்கிறது 140 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய உறுப்பினர்கள். அதை விட்டுட்டு நீங்க வந்து தெலுங்கு, தமிழ், கோயம்புத்தூர் என்னங்க இது? இந்த டிபேட்டினுடைய டிபேட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டதாக நான் கருதுகிறேன். அப்படி அல்ல, நீங்களே கூட தெரியுங்க. வரவேற்கிறேன். சிபிஆரை பத்தி நான் ஒன்னும் குறை சொல்லல, ஒரு நல்ல மனிதர் தான். அது வந்து முறைப்படி ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற்று வந்தா நம்ம என்ன வெறுக்க போறோம்? வெறுத்தாலும் வந்து நடக்காம போகுது, அந்த நடைமுறை சாத்தியம் இல்ல. அதனால யாராலும் வரட்டும், அந்த தேர்தலை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். நன்றி சார். நன்றி. நம்ம கேட்கறது ஒரு முருகன் சார், ராமன் சார் வரேன். ஒடிசால நவீன் பட்நாயக்கு திரு திரௌபதி முர்மு அவர் நிக்கிறப்ப மண்ணின் மைந்தன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கொரோடாக்கு போன் பண்ணி சொல்லி அந்த எம்பிஸ்க்கெல்லாம் நம்மளோட மண்ணின் மைந்தன் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி மாண்புக்கு முதலமைச்சர் சொல்லணும் தான் நம்ம கேட்கிறோம். வேற எதுவுமே சொல்ல. தமிழன் என்ற அடிப்படையில் வந்து சிபிஆர் ஓட்டு போடணும். நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா அப்ப தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஒடிசா மராத்தி எல்லாம் கிடையாது, மண்ணின் மைந்தர்ன்ற மாதிரி பொதுவானது. அவங்க மண்ணின் மைந்தர் தான் சார். மண்ணின் மைந்தர்னு கேக்குறோம். அத நீங்க சொல்லிட்டீங்க, அவர்தான் அவரோட மண்ணின் மைந்தர் நாங்கட்டீங்க. போட்டுக்கங்க. இல்ல அவங்க மண்ணின் மைந்தர் ஓட்டு போடுவாங்க. ஜெயிச்சுக்கங்க. நன்றி 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 சார். ராமன் சார் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது பிரதிபா பாட்டீல் அவர்கள் நிற்கின்ற போது மகாராஷ்டிராவிலே அந்த மண்ணின் மைந்தண்ட பாலிசி அவங்க எடுத்தாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் அந்தந்த மாநிலத்தினுடைய இதை வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாங்கள் வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தமிழன் துணைத்தலைவர் நிற்கிறாங்க போது தமிழ்நாட்டில் வந்து தமிழன் என்ற அடிப்படையில் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் வந்து சஞ்சீவ் இந்த இவர் சொல்கிறார்ல சுதர்சன் ரெட்டின்னு சொல்கிறோம், அதில் ஒரு ஜாதி பேர் இருக்கா இல்லையா? அப்போ சமூக நீதியை மோடியே ஜாதி பேர் தான் சார். சார் சும்மா சொல்லாதீங்க சார். ஐயா சார் இழுக்குறீங்க. சும்மா சொல்லாதீங்க. ரெட்டி போட்டுக்கிறதா இல்லையாங்கிறது அவன் எடுக்க வேண்டிய முடிவு சார். அத பத்தி நீங்க சொல்லுங்க. வட இந்தியாவுல எல்லாமே ஜாதி பேர் தான் சார். அதுல ஆந்திரால அப்படி என்றால் அண்ணன் வெங்கடேசன் அவர் சொன்ன போல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவையில் 16 அமைச்சர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் மட்டுமல்ல தமிழக அரசினுடைய உள்கட்டமைப்புல அரசு துறை அதிகாரிகளே தெலுங்கு பேசக்கூடிய அதிகாரிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க என்பது உங்கள்ட்ட கோடிட்டு காட்டுறேன். தமிழக சமீபத்தில் சில தெலுங்கு பேசக்கூடிய அதிகாரிகள் ஆந்திரா மாநிலத்திலும் பக்கத்தில் தெலுங்கானா மாநிலத்திலும் உள்ள முதலமைச்சர்கள் சொல்லியே தமிழ்நாட்டை சேர்ந்த சில தெலுங்கு பேசக்கூடிய அதிகாரிகளையும் தமிழ்நாட்டில் இந்த அரசு நியமித்துள்ளது என்பதை நான் மறைமுகமாக போட்டுட்டு காட்டுகிறேன். ஆகவே சொல்றீங்களா மறைமுகமா? இல்ல சொல்றேன், உங்களுக்கு பேரை சொல்லல, நான் பேரை சொல்லல. அதனால திமுகவை கொச்சைப்படுத்துவதற்கு எல்லாம் விட சார் இதுக்குள்ள நிறைய விசாரிச்சு சார் வந்து ராமராஜரை ஏழமா பேசி அவங்களுக்கு நீங்க பல்லக்கு தூக்குறீங்க. நீங்க பேசாதீங்க. நன்றி சார். நன்றி திரு நாகநந்தினி. ஒண்ணும் இல்ல, சிபிஆர் வந்து ரொம்ப நல்லவர் தான், நல்ல மனிதர் தான். ஒரு தமிழர் நாளைக்கு துணை ஜனாதிபதியா தேர்வு செஞ்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கும். ஆனா அதனால பயன் இருக்கா அப்படிங்கறத விஷயம்.
ஐடியாலஜிக்கலா நாங்க எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களாகட்டும் யோசிப்பாங்க. சித்தாந்த ரீதியா யாரு துணை ஜனாதிபதியா வரணும் அப்படிங்கிற தெளிவு இன்னைக்கு மக்களுக்கு இருக்கு. அதனால இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்தியா கூட்டணிக்கு எங்களுடைய சார்பான ஆதரவு கண்டிப்பா இருக்கும். தமிழரா அவர் வந்தா அதை நாங்க பெருமையும் படுறோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நன்றி. நன்றி நன்றி மேம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.